20 பேர் இப்போ வந்துடுவாங்களா, எப்படி அவங்கள வச்சு நடத்துறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம், பெண்களுக்கு பண்ணியிருக்கோம், மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு அதாவது என்னென்னா அவங்கள கரெக்டாக நம்ம கூப்பிட்டு நடத்திடுவோமா, அவங்க சங்கடம் இல்லாமல் நம்மளால் நடத்திட முடியுமான்றதுலேயே ரொம்ப நாள் அவங்க தான் அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க, பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இங்கே இருக்கக்கூடிய 20 பேரில் 12 முன்னாடியே கட்டிங் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன ப்ரைஸ் வரும்? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். முக்கியமாக ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருக்கிறாங்க மேலே. இப்போ சார் சொன்னது பார்த்தோன்னே எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது. மாற்றும் திறனாளிகள் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல இம்பேக்டாக இருக்கிறது. எத்தனையோ பயிற்சிகள் இங்கே சார் எங்கள் டைரக்டர் நிறைய பயிற்சிகள் நிறைய பயனாளிகளுக்கு ஆண்டர்பிரனர் அதாவது தொழில் முனைவருக்கு நிறைய பயிற்சிகள் கல்லூரி மூலமாக முக்கியமாக ஏடிஐ மூலமாக மாணவர்களுக்கு மற்றும் விவசாயிகளுக்கு தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதிரி பலவிதமான பயிற்சிகளை கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் இது ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சியாக ஏற்கனவே ஒரு வசந்த சார் சொன்னது மாதிரி இந்த மாதிரியான பயிற்சிகள் அடித்தட்டு மக்களையும் சென்று அடையக்கூடிய ஒரு விதமாக இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒன்று. அதற்கு முதற்காரமாக திரு வசந்தன் அவர்களுக்கு எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எது வந்தாலும் நாங்கள் முன்னின்று விற்பனை செய்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முதலாவது நாங்கள் முனைப்போடு இருக்கிறோம் என்பதை இந்த தமிழில் சொல்கிறேன். இதில் 2 கருத்தை நான் பதிவிடுறேன். உங்களுடைய திறமை, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை, நீங்கள் எங்களுக்கு காமிக்கிற வியாபார நோக்கத்தோடைய ஒரு அன்பான ஒரு பொருட்கள் தயாரிக்கிறது எல்லாம் சேர்ந்தால் தான் நம்முடைய சொசைட்டி, நம்முடைய கலாச்சாரம் முன்னேறும் என்பதை இந்த நேரத்தில் பதிவிட்டு உங்களை எல்லாரும் இருகரம் கூப்பி மீண்டும் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி சார்பாகவும் எங்களுடைய பேராசிரியர் சார்பாகவும் மறுபடியும் உங்களுடைய தொழில் முனைவோருடைய பங்கு தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் சிறப்பாக அமைய வேண்டி இறைவனை வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்தபடியாக இந்த விழாவினை பயிற்சியினை துவங்கி வைத்து சிறப்புரையாற்ற நான் அழைக்கப் போவதை டாக்டர் சோமசுந்தரம் சார். சார் என்னுடைய ப்ரொஃபஸர். நான் காலேஜ் அக்ரி படிக்கும் பொழுது எனக்கு ப்ரொஃபஸர், என்னுடைய ஆசாம். இந்த தலைப்புக்கும் அவருக்கும் நான் பொருத்தம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக படிக்கிற காலத்தில் அவர் ஸ்டாஃபாக இருந்தபோது பல மாணவர்களுடைய விதியை மாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் முதல்ல இந்த நம்மாழ்வார் இதெல்லாம் ஆர்கானிக்ன்றதுக்கு வந்தப்போ ஆர்கானிக்கில் பல விவசாயிகளுடைய விதியை மாற்றி அமைச்சிருக்காரு. இன்றைக்கி சார் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககம் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் யாராச்சும் அக்ரி மார்க்கெட்டிங்னு போய் பேசணும்னா சார்ட்ட தான் போய் பேசணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பல தொழில் முனைவோர்களுடைய விதியை இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர்ஸ் 6-8 இன்குபேஷன் சென்டர்ஸ்க்கு ஹெட்டாக இருக்கிறாங்க. பல தொழில் முனைவோர்களுடைய விதியை மாற்றி எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். நம்முடைய விதியையும் மாற்றி எழுதுவதற்கான எல்லா இதுவும் சார்ட்டை இருக்குது. அதுவும் மனம் இருக்குது, முக்கியமாக மனசு இருக்குது. இன்றைக்கி வந்தோடனே பார்த்தோன்னே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு மைண்டில் இருக்கணும். ஸோ தகுதியான ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறதுக்காக எங்களுடைய டைரக்டர் அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டாக்டர் ஈ சோமசுந்தரம் சார் போடுறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒரு நல்லதொரு நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அன்பு நண்பர் முனைவர் ராஜாட்டம், இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, என்னுடன் பணியாற்றுகின்ற பேராசிரியர் சகோதர சகோதரிகளே, இங்கே சிறப்பு விருந்தினர்கள் திரு ஆனந்த பெருமாள் அவர்களே, டாக்டர் சகா சங்கீதா அவர்களே, மற்றும் இங்கே எங்களுடைய வேளாண் வணிக காப்பகங்களுக்கெல்லாம் எல்லாமே ஒரு செக்ஷன் 8 கம்பெனி. இந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரி செயலாளராக இருந்து எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர் சரவணன் அவர்களே, அவருடைய அலுவலர் அவர்களே, திரளாக வந்திருக்கின்ற என்ன சொல்லித் தருவாங்களோ, காலையில் கூப்பிட்டாங்க
நம்ம வந்து ஏதாவது ஒரு புதுசாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தோடு ஒரு உத்வேகத்தோடு இங்கே வந்திருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வருகின்றேன். இந்த ஒரு நிகழ்வானது நான் வந்து வேளாண்மை வணிக இயக்குனர் ஆன உடனே பயிற்சி கொடுப்பதற்கு அரசு நிறைய பணம் கொடுக்குது, நடுவண் அரசு கொடுக்குது, நம்மளுடைய மாநில அரசு கொடுக்குது. பல கோடிகள் பணம் வாங்கி நிறைய வேளாண்மை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு ஆண்டுகளில் மட்டும் 318 உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 1000 உறுப்பினர்களை கொண்டது. அதில் உள்ள தலைமை பொறுப்பில் இருக்கிற சிஇஓ, செயல் அலுவலர், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், செயல் வீரர்கள், சில முக்கியமான நபர்கள், இவங்க எல்லாரையுமே வெளி மாநிலங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, விவசாயம், அவங்க எந்த விதத்தில் அவங்களுடைய உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பெல்லாம் லாபகரமானதாக கொண்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி தென்னைக்கு பயிற்சி கொடுக்குறோம், நறுமண பொருட்களுக்கு கொடுக்குறோம், காப்பிக்கு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு வகுப்பறை பாடத்திட்டம் மாதிரி. பயிற்சிங்கிறது யார் யாருக்கு தேவை இருக்குன்னு பார்த்து உள்நாட்டு வணிகத்துக்கும் கொடுக்குறோம், வெளிநாட்டு ஏற்றுமதிக்கும் கொடுக்குறோம், காசு வாங்கி கொடுக்குறோம், சும்மா கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். இருந்தாலும் ஒரு மனநிறைவு வந்து ஒரு மாதத்திலே எனக்கு மனசில் பட்டது. நம்ம சமுதாயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய சில நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மாற்று இந்த வணிகத்தை நம்ம ஒரு வழிகாட்டுறதுக்கு, அதுவும் வேளாண்மை சார்ந்த உப தொழில்கள் ஏராளமாக இருக்குது. நிறைய தொழில்களுக்கு நீங்கள் எந்த தொழிலை சொல்லுங்கள், அதுக்கு தாய் தொழில் வந்து வேளாண்மை தான். இந்த இது கூட பார்த்தீங்கன்னா நண்பர் பெருமாள் செய்கிறாருன்னா தென்னந்தோப்பு நல்லா இருந்தால் தான் அந்த சிரட்டை வரும், சிரட்டை வந்தால் தான் இந்த பொருள் வரும். ஸோ அதனால் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க. அவ்வளவுக்கும் உணவிலிருந்து உடையிலேருந்து உறைவிடத்திலிருந்து எல்லாத்துக்குமே வேளாண்மை வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு மாற்ற முடியாத ஒரு அங்கம். ஸோ அதனால் நாங்கள் வந்து நிறைய வந்து தொழில் முனைவோர்களை, சிறு சிறு தொழில்கள் இருந்த இடத்திலிருந்தே செய்யக்கூடியவர்களை, இயற்கையை நேசிப்பவர்களை, குறிப்பாக இயற்கையிலே கழிவு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பொருளை எடுத்து வேஸ்ட் ஃப்ரம் வெல்த்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக, வெல்த் ஃப்ரம் வேஸ்ட், ரைட்? அந்த மாதிரி ஒரு உபயோகம் கண்டறியாத வரைக்கும் தான் அது வந்து ஒரு நமக்கு மாற்று உபயோகம் தெரியாத வரைக்கும் தான் அது வேஸ்ட். நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி அந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிரட்டை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருந்த காலம் உண்டு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆலியாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தேங்காய் சிரட்டையை பார்த்தீங்கன்னா அது ஒரு யாருமே கேர் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிலோ 6 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் விலை போகுது. இன்றைக்கி அது ஆகிடுச்சு. இதில் ஏராளமான உபப்பொருட்கள் நிறைய பண்ணுறாங்க. ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்லிட்டு கறி எடுக்கிறது வந்து இது வந்து ஒரு ஃபில்டர். நீங்கள் இப்போ எல்லாருமே தண்ணியை வடிகட்டி வரக்கூடிய சாதனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக வந்து சுற்றுச்சூழலுக்கு ஒரு எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு உபப்பொருளை உற்பத்தி பண்ண காலத்துக்கும். இப்போ நம்மால் வர பேசும்போது கூட சொல்லுவார், நான் அவரோட நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன், என்ன ரொம்ப ஒரு செல்லப்பிள்ளை. நான் பஞ்சகாவியாவை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அதை பண்ணி அறிவியல் பூர்வமாக நிறைய இன்றைக்கி பல்கலைக்கழகமே பஞ்சகாவியா வித்துட்டு இருக்கு. அவர் சொல்லுவார், வேப்பங்குச்சி எடுத்து பல்லு விளக்கிட்டு கீழே போட்டோம்னா உரம், இப்போ வச்சிருக்கிற ப்ரெஷ்ஷை எடுத்து கீழே போட்டால் என்ன வரும்னு கேட்பார். நான் சொல்லுவேன், பிஓபி காம்பவுண்ட்ஸ் வரும், அது வரும், இது வரும், அதில் நிறைய வேதிவினை மாற்றங்கள் நடந்தால் மண்ணினுடைய உயிரிகள்லாம் சிதைஞ்சு போகும், அதெல்லாம் நிறைய சொல்லுவோம். அது மாதிரி எதுவுமே வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கறியை தொட்டு பல்லு விளக்குனாங்க, சாப்பாடை தொட்டு விளக்குவாங்க, உப்பை தொட்டு விளக்குவாங்க. அவங்கவுங்களுக்கு தெரியும் எது எது வந்து எடுத்து விளக்குனா அந்த பல்லில் ஏற்படுற இடர்பாடுகள்லாம் போகணும்னு முன்னோர்கள் வயதானவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி பல்ல அரணையாக இருக்குன்னா கொஞ்சம் உப்பு தொட்டு விளக்குனா சரியாக போயிடும். அது ஒரு விஞ்ஞானம் இருக்குது, கறிக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மாற்றிட்டு பசையை கொண்டு வந்து எல்லாரும் பசையை போட்டு பல் டாக்டர்கள்லாம் அதிகமாகி கரும்பு திங்க முடியாமல் 40 வயசுல எல்லாம் கஷ்டப்படும் போது இப்போ சொல்கிறான், உங்கள் பேஸ்ட்டில் வந்து உப்பு இருக்கா, கறி இருக்கா அப்படின்னு நம்மளை திருப்பி கேட்குறாங்க. ஸோ அதனால் என்னென்னா அந்த பாரம்பரிய ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சிட்டு போகுது. ஆனால் நான் எப்போதுமே சொல்கிறது, ஒரு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு திறன் பெற்ற நம்ம நண்பர் ராஜாங்கம் சொன்ன மாதிரி சிறப்பு திறன் பெற்ற குழந்தைகள் நிறைய பேர் இருக்கு. அவங்களெல்லாம் பார்த்து பெற்றோர்கள் வந்து இவங்களை எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாங்கும் போது நான் சொன்னேன், இவங்கெல்லாம் ஞான குழந்தைகள்.
ஒரு நல்ல உதாரணம், நான் மதம் சார்ந்து எதுவும் பேசலை. ஒரு விநாயகரை பாருங்க, ஒரு எந்த கடவுளை வேணாலும் பாருங்க, 2 கை 2 காலோட மனிதன் மாதிரி இருக்காரா? இருந்தா அவர் கடவுளாக இருக்க முடியாது. அவருக்கு சில சிறப்பு குணங்களை தானாக உருவாக்கிக்கிட்டு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வல்லமைக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுதம். ஒரு 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 கை வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படவில்லைன்னா உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய அங்கங்கள் அதிகமாக இருக்குது. அதை வெளிக்கொணர வேண்டிய கட்டாயம் சமுதாயத்துக்கு இருக்குது. உங்கள்கிட்ட உள்ள திறன்களை வெளியே கொண்டு வர்றது நீங்கள் தேடி போகிறது ஒன்று. இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய உங்களை மாதிரி உள்ள நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நல்ல காரியத்தை மட்டும்தான் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கெட்ட காரியமும் செய்யலை. நான் பல்கலைக்கழகத்தினுடைய மக்கள் தொடர்பு அலுவலராக ரொம்ப காலம் இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் இருந்தேன். அப்போ யூனிவர்சிட்டியில் வந்து வெளியாளர்கள் உள்ளே வந்து ஒரு வணிகம் பண்ணுறதுக்கோ எது பண்ணுறதுக்கோ எல்லாம் தடையாக சொல்லுவாங்க. அப்போ செக்யூரிட்டி கேட்லேருந்து எங்களுக்கு அடிப்பார், சார் இந்த மாதிரி ஊதுபத்தி சூடம் அது இது கற்பூரம் சாம்பிராணிலாம் விற்கிறதுக்கு வந்திருக்காங்க. முதல் கேள்வி கேட்பேன், அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா? எஸ், விட்டுரு, உள்ளே விட்டுரு, நீ ஒன்றும் பிளாக் பண்ணாத. அவர் முடிஞ்ச யாராவது ஒரு 2 வீலரை பக்கத்தில் ஏற்றி எங்கே போகணுங்கிறாரோ அங்கே கொண்டு போய் இறக்கி விடுன்னு சொல்கிறேன். யார் வேணாலும் ஏற்றிப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு கரிசனம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது. எங்களுக்கு என்ன ஒரு பெரிய எங்கள்கிட்ட உள்ள ஒரு அறியாமை என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்த தெரியாது எங்களுக்கு. எப்படி உங்களை கரெக்டாக வந்து ட்ரீட் பண்ணி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும், உங்களை எப்படி அரவணைச்சு போகணுங்கிறது தெரியாது. மனசு நினைக்கும், செயல்பாடு செய்கிறதில்லை. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பொறுமைகளையெல்லாம் நான் நினச்சி இப்போ நான் இப்போ உட்காந்துருக்கும் போது அதான் நினச்சேன். உங்கள் எல்லாரையும் வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஒரு பயிற்சிக்கு அனுப்புகிறாங்க, நீங்கள் முன்னெடுத்து வர்றீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய. நான் கூட இந்த ட்ரைனிங்கை வந்து வசந்தத்தை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது, போதுமான அளவுக்கு இருக்குது, அங்கத்தினர்கள் பயிற்சியாளர்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2-3 நிகழ்வுகளை பார்த்தேன். அவங்க சகோதரியை பார்த்தேன். இவங்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு இது ஒன்றும் சிரமம் கிடையாது, ஸ்பீடப் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநங்கையர்களுக்கெல்லாம் நாங்கள் திருச்சியில் இந்த மாதிரி 15 நாள் பயிற்சி கொடுத்தோம். பயிற்சி கொடுத்து அங்கே உள்ள கலெக்டர்கிட்ட ஒரு கயாஸ் ஒன்று வாங்கி ஒரு ஒரு மல்டிபர்பஸ் ஷாப் மாதிரி சூப்பு, சுண்டல், காஃபி, டீ, பலகாரங்கள் இதெல்லாம் வைக்கிற மாதிரி திருச்சி கலெக்டரேட்டில் அந்த கலெக்டர் ரொம்ப நல்ல டைப்பு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு. அவங்களும் அதை வந்து ஆரம்பித்து அது தொழில் முனைவராகி இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க டேர்ம் சிஸ்டம் வச்சு. அதனால் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன ஆர்வம் உள்ளதுங்கிறத கண்டறிஞ்சு இந்த பயிற்சிகள் தொடரும். அதனால தான் அவர் சொன்னார் 1.0ன்னு சொன்னார். இப்போ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மை மாதர்னு ஒன்று நடத்துகிறாரு, பெண்களுக்கான நிகழ்வு. அது 1.2, 1.0, 2.0 அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஆனந்த பெருமாள் அதிர்ஷ்டவசமாக நமக்கு இன்னொரு படிக்க போகிறவர் உங்கள் மேலே எங்கள் மேலே உள்ள அன்பில் உங்கள் மேலே உள்ள ஒரு கைசனத்தில் இன்றைக்கி வந்து பயிற்சி கொடுக்க வந்திருக்கிறார். இதை மாதிரி இல்லை, வேளாண்மையில் ஏராளமானது இருக்குது. உங்களுக்கு நார் மூலம் துணி செய்வது, கை பின்னுவது எப்படி, வாழை நாரை வச்சு பண்ணுறது, வேறு வேறு நார்கள், கோரை மூலமாக எப்படி ஸ்ட்ரா, இந்த தேங்காய் இது இளநீர் குடிக்கும்போது ஸ்ட்ரா மாட்டு வருது பார்த்தீங்களா, அரிசியில் சில விதமான இது, நெல்லில் சில விதமான நெல் ரகங்களுக்கு அந்த தண்டு வந்து அழகாக ஸ்ட்ரா மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் நான் பிஆர்ஓ இருக்கும்போது ஃபாரின்லேருந்து வர்றவங்களை கூப்பிட்டு போனோம்னா இளநீ வெட்டினோன்னா அந்த நெல் வயலில் போய் ஒரு அந்த அறுத்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஸ்டாவை ரெடி பண்ணி கொடுப்போம். அவன் என்ன கேட்க வந்தான்னா அதெல்லாம் கேட்க மாட்டான். 1008 கேள்வி கேட்டு வந்து அந்த ஸ்டாவே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பான். இது எங்கே கிடைக்குது, எப்படி பண்ணுறீங்க, என்ன ஏது. இயற்கையிலேருந்து வரும்போது அவங்களுக்கு நம்ம எரியாமல் இயற்கை நம்மளுடைய தாய் இல்லையா, அது மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதனால் கழிவுகள் ஏராளமாக இருக்குது. அதை எப்படி கடத்துறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கைவினைப் பொருட்களை எல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒன்று இது மட்டுமே இல்லை, நீங்கள் நிறைய இது கூட ட்ராவல் பண்ணணும், நிறைய பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் அத்தனை பேரும் இதில் வந்து நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் தயார் பண்ணினீங்கனாலும், நான் இயக்குனராக இருக்கிற காலத்தில் எவ்வளவு உற்பத்தி பண்ணினாலும் எங்கள் வணிக காப்பகத்தின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக 100% நான் விற்றுத்தரேன். நீங்கள் அந்த கவலையே பட வேண்டாம். ஆனால் நீங்கள் நல்ல சிரத்தை எடுத்து அதில் நுட்பமாக இருக்கணும். ஒரு சின்ன குறை கூட அந்த போர்டை இன்றைக்கி நான் பார்த்தேன், எந்த குறையும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் மாஸ்டர் ட்ரைனர், அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டார், வாத்தியார் தப்பு செய்ய மாட்டாருங்கிறது என்னோட நம்பிக்கை. நான் ஒரு வாத்தியார். ஆனால் நீங்கள் பயிற்சி எடுக்கும்போது பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் பிசிறு இருக்கே பரவாயில்ல, அது கொஞ்சம் அப்படி உள்ளே தள்ளிக்கலாம், ஒட்டி விட்டுடலாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் திருப்தி ஆகினா ஸ்டாண்டர்டுன்னு ஒரு கார் கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என் வயது ஒருத்தவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு கார் தயார் பண்ணணும் ஒரு பெரிய போர்டு இருக்கும். கார் வெயிட்டை விட அதிகமாக உள்ள ஒரு போர்டில்
கொண்டு போய் அந்த காரை டம்முன்னு மோதுவான். அந்த கார் எதுவுமே ஆகலைன்னா தான் மார்க்கெட்டுக்கு வரும். அதனால தான் அது ஸ்டாண்டர்ட். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை ஸ்டாண்டர்டுன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கம்பெனிக்காரன் கொடுத்தது தான் அந்த வார்த்தை. ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா அதுதான் அர்த்தம். சும்மா ஒரு 10ஓட 11 தள்ளி விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொன்றும் உங்களுடைய பிரதிபலிப்புகள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்கள் திறமை, உங்கள் ஈடுபாடு, உங்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு. அப்போ அடுத்தவன் வாங்குறவன் நல்ல பொருளை போய் சேரணும். நீங்களே போய் கத்திரிக்காய் எடுத்தீங்கனாலும் நல்ல கத்திரிக்காயை பொறுக்கி எடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி அந்த சைட்லேயும் இருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்து ஒவ்வொன்றையும் நீங்களே, ஏன்னா உங்களால் தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். நான் வாங்கிட்டு போய் அதுலேருந்து ஒன்று விழுந்துருச்சுன்னா பெருமாள் அவர்கிட்ட கேட்டேன், இது போகிற நான் பாக்கெட்டுக்குள்ளே போடும்போது அது விழுந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்பேன். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சிரத்தையோடு கருத்தோடு நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்துக்கணும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் சாதாரண மனிதர்களும் சாதனையாளர்கள் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டெட்டுன்னு சொல்லி நீங்களும் நேரம் கிடைச்சா பாருங்கள், டிஇடின்னு சொல்லி டெட்டு டாக்குன்னு போடுங்க. இணையதளத்தில் போட்டிங்கன்னா உலகத்தில் ஒரு 50 கோடி பேர் அந்த அந்த பேச்சை கேட்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பில் யாரை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்கன்னா சிறப்பு திறனாளிகளை தான் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. தலை மட்டும் செயல்படுறது, கை மட்டும் செயல்படுறது, கால் மட்டும் செயல்படுறது, அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓன் ஃப்ளைட்டில் இறங்கி இந்த லெக்சர் கொடுத்துட்டு திரும்பி போகிற நிலைமையில் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் பிரபாகத்தை பற்றி நினச்சி நாங்கள் லெக்சர்லாம் போட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நண்பர் ராஜாங்க சொன்ன மாதிரி தான் 10 விரல்கள் இருந்து என்ன பலன், இது மூலதனம் இல்லை, 10 விரல்கள் என்பது முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன. அதனால் இவ்வளவு இருந்து நம்ம இன்னும் நிறைய சாதிக்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சொன்ன மாதிரி ஒரு வாசல் மூடி 2 வாசல் திறப்பான் இறைவன் சொல்லுவாங்க. அதை மாதிரி உங்களுக்கு சில ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைவு இல்லைன்னா கூட உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயலாக்கம் ரொம்ப சகோதரி அவங்க சங்கீதா சொல்லும்போது சொன்னாங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கான்சன்ட்ரேஷனோடு அந்த ஒர்க்கை பண்ணுவீங்க, மற்றவங்களாம் டைவர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த திறமையானது இறைவன் உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அது சமுதாயத்துக்கு பலன் கிடைக்கிற வகையில் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கணும். உங்களுடைய நேரம், உங்களுடைய முயற்சியானது ஒவ்வொரு மணித்துளியும் வருமானத்தை தரக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணரணும். நீங்கள் எல்லாரும் வந்தார்கள் சென்றார்கள்னு இருப்பாங்க, நீங்கள் தான் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள்னு இருக்கணும். அந்த வகையில் இந்த மாதிரி எத்தனையோ பயிற்சிகள் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டாலும் இது எங்களுடைய இந்த வணிக காப்பகத்தினுடைய தார்மீக கடமையாக நினைத்து, இங்கே முடியலைன்னா கூட ஒரு 50-100 பேர் ஒரு இடத்துல சேருவீங்க, ஒரு நாள் பயிற்சி அங்கே கொடுக்கணும்னு நினச்சா கூட எங்களுடைய குழுவானது அதற்கும் தயார் நிலையில் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதையும் நாங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு இதில் சம்மந்தப்பட்ட எந்த உதவிகளை, எந்த பயிற்சியில் இது கிடைக்கல அது கிடைக்கலைனாலும் உங்களுக்கு என்னுடைய அன்பு மாணவர் வசந்தன் அவர்கள் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வார். அவர் இதுவரைக்கும் எடுத்த ப்ரோக்ராம் எதுலேயுமே சோட போனது கிடையாது. அதனால தான் மற்ற எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் வணிக காப்பகத்தில் நடக்குது, அதையும் தள்ளி வச்சுட்டு வந்துட்டு அந்த சிஇஓவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அவர் கூப்பிட்டா போயிருக்கீங்க, என்னைய வச்சுட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேகமாக ஓடுறாங்களோ அவங்க காட்டி தான் நான் என் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இருக்குது. அதனால் அந்த முறையில் இந்த பயிற்சியானது ரொம்ப பொருத்தமான ஒன்று. உங்களுக்கு இது கொஞ்சம் காலதாமதம் என்று சொன்னால் அதெல்லாம் தாமதமாக கிடையாது, எந்த நேரத்தில். ஏன்னா இன்றைக்கி தான் அவர் நண்பர் பெருமாள் கிடச்சிருக்கிறார், மற்ற நாளில் பிளான் பண்ணிட்டு கிடச்சிருப்பாருன்னு தெரியல. அதனால் அவரை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் இங்கேருந்து முடிச்சுட்டு போகும்போது ஒரு 10 நிறைவான 10 விதமான பொருட்களை யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் செய்யும்போதே யாராவது ஒருத்தர் கூட அவர் ஸ்டெப்ஸு சொல்லும்போது நீங்கள் வீடியோகிராஃப் பண்ணிக்கிங்க, உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் ஒரு வருங்காலத்தில் நீங்கள் இதை செஞ்சு விற்காமல் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் பதிவு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. அவங்களில் எல்லாருக்கும் இந்த மாதிரி தொழில்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இளைய தலைமுறையெல்லாம் இருக்குது. இதை லேர்ன் பண்ணிட்டு போய் நீங்கள் ஒரு ட்ரைனராக மாறணும். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, நீங்களும் செய்யுங்க. நீங்கள் கிளாஸ் எடுத்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இதே மாதிரி பயிற்றுனர்கள் எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குது. பழைய அவங்க நம்ம ஊட்டி கலெக்டராக இருந்த இன்னசென்ட் திவ்யா தான் என்னுடைய எம்டியாக இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள், அரசனுடைய நிதி உதவி இதெல்லாம் நிறைய இருக்குது. அவங்களையும் உங்களோட தொடர்பு படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் நிறைய ஒரு வல்லுநர் ஆனீங்கன்னா
அவங்களுடைய பயிற்சி களத்தில் கூட நீங்கள் போய் பயிற்சி பட்டறையில் நீங்கள் போய் கிளாஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி டிவியில் அப்பியர் ஆகிட்டீங்கன்னா 4 வாட்டி ஒரு இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நீங்களே நினச்சாலும் உங்களை தூங்க விட மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி இன்னும் ரொம்ப செயல் வீரர்கள் ஆகிடுவீங்க. அதுக்கு இந்த பயிற்சியானது ஒரு களமாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இதுக்கு ஏற்பாடு செய்த அன்பு நண்பர் ராஜாங்கம் உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர்களுக்கும், இந்த எங்களுடைய வேளாண் வணிக காப்பகம் பெரியகுளம் PHDAF செயல் அலுவலர் தலைமைச் செயல் அதிகாரி வசந்தன் மற்றும் தர்மதுரை மற்றும் அவர் குழுவினர்களுக்கும் இந்த 2 நாளும் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதை செல்ஃபோனை எல்லாம் கொஞ்சம் சைலண்டில் போட்டுட்டு என்ன இந்த தொந்தரவுகள் இம்சைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நல்லா நீட்டாக உட்காந்து வந்தோம், நல்லா கற்றுக்கிட்டோம், நாமளும் இதை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுக்கு தொடர்பான மேம்பாட்டு நிதி உதவி மற்றும் பயிற்சிகள் இதை ஒரு அந்த தேங்காய் சிரட்டியை பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வேணும், நாங்கள் எல்லாம் ஒரு குழுவாக இருந்து எங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னீங்கன்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த பல்கலைக்கழகம் முழு மனதோடு சந்தோஷத்தோடு செய்யும் என்ற ஒரு கருத்தையும் இங்கே கூறி இந்த பயிற்சி நன்ற முறையில் அமைய வேண்டும் என்று கூறி இனிமையோடு மனநிகழ்வோடு மன நிறைவோடு நான் இந்த பயிற்சியை துவக்கி வைப்பது பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இறுதியாக இந்த துவக்க நிகழ்வின் நன்றிகளை வழங்குவார்கள் டெப்டி மேனேஜர் மிஸ்டர் தர்மதுரை அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நன்றியுரை வழங்குறதுல எனக்கு எப்பவுமே மிகவும் ஒரு சந்தோஷம் கண்ணாக இருக்கும். ஒரு விஷயம் ஒன்று நடக்கணும்னா அதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஒரு எண்ணம் வேணும், ஒரு கனவு வேணும். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பல பேர்த்தோட கனவுகள் இருந்திருக்கு. அந்த கனவுலாம் யார் யார் காணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம சகயா சங்கீதா மேடம், அதுக்கப்புறம் நம்ம CEO சார், அதுக்கப்புறம் சாரே சொன்னாங்க பார்த்தீங்களா 2 வருஷமா திருச்சியில் நம்ம ஏவிடி டைரக்டர் சார், ஸோ ராஜாம் சார், இவங்க எல்லாமே 2 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி நம்ம நடத்தணும் அப்படிங்கிற அவங்களுடைய கனவு தான் இன்னைக்கு நினைவாக இருக்குது. அந்த வகையில் இந்த இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்ம கல்லூரி தோட்டக்கலை கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் ராஜாங்கம் சார் அவர்களுக்கு ஈரிய பெரியகுளம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்தது இந்த விழாவை சிறப்பித்து தலைமையேற்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் வழங்கி சிறப்பித்து வந்திருக்க நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வணிக மேம்பாட்டு இயக்கம் டைரக்டர் டாக்டர் சோமசுந்தரம் சார் அவர்களுக்கு எங்களை நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்தது உங்களுக்கு மேம் சொன்னாங்க யாருன்னா குறிப்பாக அவங்க சகா சங்கீதா மேம்க்கு ஒரு நன்றியை சொல்லணும். எதுக்காக அப்படின்னா அவங்க வாழ்க்கையை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைம்பெண்கள் இவங்களுக்காக சேவை செய்வதற்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு உங்களுக்காக பல்வேறு திட்டங்கள் நாங்கள் நிறைய டைம் அவங்களுடைய யூனிட்டுக்கு போயிருக்கோம். அவங்களோட எண்ணங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு நிறைய செய்யணும், அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற சீரிய நோக்கத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, ஒரு கிராமத்தையே முன்னேற்றிடணும், இந்த மாதிரி உயர்த்தணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட செயல்படுத்தக்கூடிய ஆனந்த பெருமாள் சார். ஏன்னா அவர் தான் இப்போ கேட்டிங்களா இன்னொரு ட்ரைனிங்கில் இருந்துட்டு தான் இப்போ வந்துருக்காரு. ஒரு இந்த கதை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பசியில் இருக்கிறவங்களுக்கு மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அந்த வழியில் செயல்படுறது தான் ஆனந்த பெருமாள் சார். அவருக்கு எங்களுடைய நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்தது இங்கே இந்திய பயிர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இன்னும் துணை சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரி பேராசிரியர்கள் தான். சரஸ்வதி மேம், சுகன்யா கண்ணன், நாகேஸ்வரன், லீலா மேடம். ஸோ இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் நாங்கள் நிறைய பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி மேம். பிரபு சார் இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த கால் ரெடி பண்ணுறதுக்கு இன்னைக்கு காலையில் தான் ரெடி பண்ணணும்னு ஆரம்பித்தோம். ஸோ நல்ல நேரத்தில் கொடுக்குற பிரபு சார் நன்றி. இந்த மாதிரியான விஷனை வச்சிருக்கக்கூடிய இந்த CEO சாருக்கும் இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு நன்றி யாருக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க. இன்னைக்கு காலையில் சார் வந்தார், சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை வேணாம்ப்பா, நான் மாரத்தான் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொன்னார். ஸோ இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர் மாரத்தானில் எத்தனை பேர் நல்லா இருக்கு நாங்கள் ஓடுறோம் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வயசில் மாரத்தானுக்கு போகிறோன்னு சொன்னார். இந்த மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு வாழ்க்கை நன்றி விடுதலை.
நிறையா நீங்கள் இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், தேங்காய் வந்து தூக்கி போடுற பொருள் தானே, அப்போ ஓடை எடுத்து நம்ம எல்லா பொருளும் செஞ்சுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனால் அதில் என்னென்னா ஒரு 30% பொருள் தான் செய்ய முடியும். உதாரணத்துக்கு டாலரு, தோடு கேட்டிங்க, தோடு இதெல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு பயன்பாட்டு பொருள் செய்யணும்னா கரண்டினா இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க, ஸ்பூன்னா இப்படி தான் இருக்கணும், கிண்ணம்னா இப்படி தான் இருக்கணும்னு வச்சுருப்பீங்க. அப்போ என்னென்னா எல்லா தேங்காய் ஓட்டிலையும் என்ன பண்ண முடியாது. உதாரணத்துக்கு மேலேருந்து ஒரு லேம்பு தொங்குதுன்னு வச்சுக்கோங்க, லேம்ப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதுதான் இருக்கும். அப்போ நீங்கள் கட் பண்ண வேண்டிய இங்கே இப்படி கட் பண்ணணும். ஒரு பென் ஸ்டாண்ட் என்ன எப்படி இருக்கும்னா நீளமாக இருக்கணும், பாதி கீழே கட் பண்ணிங்கன்னா பெண்ணு கீழே விழுந்துடும். அப்போ என்னென்னா இங்கே கட் பண்ணணும் பென்ஸு. அப்போ ஒவ்வொரு நுணுக்கும் இருக்குது, தேங்காயில் கட் பண்ணுற விதம் மட்டும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஜன்னல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் குருவி கூடு இருக்குது. நம்ம குருவி கூடு வந்து இந்த இடத்துல, ஏன்னா குருவி வந்து உள்ளே போயிட்டு வரணும், இல்லை இற வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாமல் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் முழு தேங்காயை வாங்கி கட் பண்ணுறதா, முழு தேங்காய் வாங்கினா என்ன பண்ணுவேன்னா இந்த வெயில் காலம் தான், நம்ம இல்லை 60% வெயில் தான் ஜாஸ்தி இருக்குது, மழைப்பாடு குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு எண்ணெய் தேவை ஜாஸ்தி இருக்குது. எப்படி எல்லார் வீட்லேயுமே தேங்காய் பயன்படுத்தாமல் இருக்க போகிறதே இல்லை, சோப்பு பயன்படுத்தாமல் இருக்க போகிறதே இல்லை. இது ரெண்டே இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா தேங்காயோட காசு இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஓடுலேயே அது வந்துடும். மீதி 2 பொருளும் உங்களுக்கு வேல்யூ ஆகும். எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் தேங்காய் தீர்ந்து போயிடும், ஆட்டுனோடனே வந்து வாங்கிடுவாங்க. எப்போ ஆட்டுவீங்க கேட்பாங்க, நாங்கள் நேரம் இருக்காது, ஆட்டி மேக்ஸிமம் போயிடும். அப்படி மிஞ்சிறதே உங்கள் சோப்பு செஞ்சுக்குவோம். சோப்பு செய்கிறது கூட சோப்பு செய்கிற அளவுக்கு என்கிட்ட எண்ணெய் இல்லை சொல்ல போனால், உடனே குறைஞ்சிடும், முடிஞ்ச அளவுக்கு உடனே குறைஞ்சிடும். இவங்க இப்போ கட் பண்ணி காட்டுவாங்க. இதுதான் முகம் மெத்தட். தண்ணி சிந்துச்சா? எதுவுமே சிந்தலை. என்னன்னா முழுக்க கவனத்தை பயம் தேவை. 2 வித்தியாசம் இருக்குது. பயந்துக்கிட்டு தொடாமல் இருக்கிறதுக்கும் கவனம் இல்லாமல் வேலை செய்கிற வித்தியாசம் இருக்குது. பைக் வேகமாக ஓட்டிட்டு போகிறவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுறது குளிர் இருக்குது. ஆனால் கவனம் செலுத்துறவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த மிஷினை யூஸ் பண்ணுறப்ப கரண்ட் போகணும், சில இதில் போனோடனே ஆஃப் பண்ணணும், பிள்ளைங்க பக்கத்தில் சின்ன கவனத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட் புது பிளேட். இந்த புது பிளேடில் கட் பண்ணனால தான் லேட் ஆச்சு. ஏன்னா பழைய பிளேட்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இருப்பில் கட் பண்ணி என்ன ஆகும்னா பிளேடு வந்து பாலிஷ் ஆகும். இது வந்து மெட்டல் கட் பண்ணுற பிளேட் தான். உட் கட் பண்ணுற பிளேடுன்னு இருக்கு, பல்லாக இருக்கும், அது சேஃப்டி கிடையாது. பிளாக் கலராக இருக்கும், உடஞ்சு வரும். பெரிய பிளேட்லாம் இருக்கும். சின்ன பிளேட் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் டிசைன் போடுறதுக்கு, கட் பண்ணுறதுக்குலாம். இப்போ இதை எடுத்துக்காங்க. அப்படியே சொல்லுங்கள்.
பேசிப்பா நம்ம உடுமலைப்பேட்டை அந்த ஏரியாவில் சார் பேசணும். இப்போ சார் க்ளீனாக போடுறது கிஃப்ட் ஐட்டங்க பர்த்டேக்கு மேரேஜுக்கு அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டங்க கிஃப்ட் ஐட்டம் அதிகபட்சம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கீ செயின் செஞ்சுருவோம். பண ஓலையில் ஃபுல்லாக பொருள்